நாம அடுத்து பார்க்க போறது காலங்கிநாதர். இந்த கால அங்கிநாதர் காலத்தை தன்னுடைய அங்கியாய் அணிந்து கொண்டவர். அங்கி என்றால் மேலே போர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு பொருள். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில நல்ல காலம் வரும், கெட்ட காலம் வரும். சாதாரணமா சொல்லணும், கெட்ட காலம் வந்துருச்சு. அப்ப நல்ல காலம் எப்படி வரும்? வளமையா வாழும்போது நல்ல காலம் வரும், வல்லமையா வாழும்போது நல்ல காலம் வரும், வறுமையா வாழும்போது கெட்ட காலம் வரும். இந்த காலத்தை மாற்றக்கூடிய, நமக்கு ஏற்படக்கூடிய கால இடையூறுகளை மாற்றக்கூடிய வல்லமை கொண்டவர் காலங்கிநாதர். பொதுவாகவே நேரம் சரியில்லை, ஜாதகம் சரியில்லை, தோஷம் மிகுந்து இருக்கு அப்படின்னா அவர்கள் வழிபாடு செய்ய வேண்டியவர் காலங்கிநாதர் தான். காலங்கிநாதருக்கு ஒரு மனிதனுடைய ஜாதகம் என்று சொல்லக்கூடிய ஆயுட்குறிப்பிலே இருக்கக்கூடிய அத்தனையும் மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர் காலங்கிநாதர். மரண பயத்தை போக்கக்கூடியவர், யம பயத்தை நீக்கக்கூடியவர், இந்த மரண அவஸ்தையை இருந்து நீக்கக்கூடியவர். ஒரு பாடலிலே வரும், நோய் ஆடாமலும் நொந்து மனம் வாடாமலும், நோய் ஆடாமலும் நொந்து மனம் வாடாமலும், தாயில் படுத்தே கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள், எவ்வளவு ஓர் நொடிக்குள் நீக்கி நின் சீரடி கீழ் வைப்பாய். அப்போ மனிதனுக்கு மரண அவஸ்தை என்பது ஒரு பொல்லாத அவஸ்தை. ஏன்னா அந்த காலத்துல இல்ல, இந்த காலத்திலயும் பார்க்கலாம். இது இருக்குமா, போகுமா, செத்துதா, வாழ்ந்துதா, இழுத்து கிடைக்குதா, போயிடுச்சா. ஒரு மனுஷன் 10 நாள் உடம்பு சரியில்லைன்னா விசாரிப்பாங்க, 20 நாள்னா கொஞ்சம் இருக்கும், 3 மாசம் பார்த்தா அதை பத்தி கண்டுக்க மாட்டாங்க. 1 வருஷம் கழிச்சு இழுத்தீங்கன்னே செத்துதுன்னு வச்சுக்கோ, போச்சா, சொல்ல ஒழிஞ்சுதுறாங்க. ஆனா திடீர்னு இறந்துட்டா அது பெரிய அதிர்ச்சி. அதனாலதான் வாழும் போதே இறைவன் நம்முடைய சுவாசத்தை வலி இல்லாமல் எடுக்க வேண்டும். அதனாலதான் சொல்றாங்க, நோய் ஆடாமலும் நொந்து மனம் வாடாமலும் பாயில் படுத்தே கிடவாமலும். பாய் படுக்கையா இருக்கக்கூடாது. பாவி ஏன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி நின் சீரடி கீழ் வைப்பாய். அதை வைக்கக்கூடியவர் ஐயா காலங்கிநாதர், தன்னுடைய எல்லாத்தையும் மாற்றக்கூடியவர். அதனால காலங்கிநாதரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்வில் உயிரோட்டத்தை நீட்டியுங்கள், தர்மத்தை பேணுங்கள். அவருடைய நட்சத்திரமான உத்திரம், கிருத்திகை, உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய ஜென்ம நட்சத்திர அன்று அபிஷேக ஆராதனை செய்து வாழ்வு நலம் காணுங்கள். ஓம் சித்த சுரூபாய நம.